ஒர்க் வைஸ் சொல்லணும்னா இப்போ ஏதாவது ஒரு பெரிய பெரிய சீன் வருது, ஓடுற சீன் வருது, இல்லை இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஓடுறது அது இதெல்லாம் வருதுன்னா, நான் கேரக்டருக்குள்ளே போயிட்டேன்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணுதோ பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் தெரியும் அங்கங்கே அடி இருக்கும், அங்கங்கே கீரல் இருக்கும். அப்போ தான் தெரியும், ஓ இதெல்லாம் ஆச்சா அப்படின்னு. அப்போ தெரியாது எனக்கு, வலிச்சிருக்கும். இதில் நான் பண்ணிடுவேன் ஒரு வேகத்தில். கேரக்டருக்காக என்ன வேணாலும் பண்ணான்னு துணிஞ்சு பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கங்க வலிக்கும் போது தான் தெரியுது ஓ அப்படின்னு. அடுத்த நாள் ஐ டு ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டி இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து கையெல்லாம் குடிச்சிட்டு விடுடா அந்த விடுடாவே நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா பண்ணேன். அடுத்த நாள் பயங்கரமா பாடி பெயின், கிரேயா இருக்கு. எனக்கு வந்து இந்த இது இருக்குல்ல, கொஞ்சம் லைட் அப்படி பிடிச்சாலே அடுத்த நாள் பார்த்தா அங்க இங்க எல்லாரும் கிரே கலர்ல இருக்கு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்பதான் தெரியுது, ஓ நேத்து பிடிச்சது இவ்வளவு வலிக்குதா. இத்தனைக்கும் அவங்க மெதுவா தான் பிடிச்சாங்க. பட் ஸ்டில் அந்த பாடி பெயின் நெக்ஸ்ட் டே 2 நாளைக்குமே அப்படியே இருக்கு. ஐயோ நான் போய் சண்டை போட்டு வந்தேன். இத்தனைக்கும் நான் விடுடா மட்டும் தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல.